வாங்க விடுகதை பார்க்கலாம். சத்தம் பண்ணாது. உரைக்குள் இருக்கும் உயிரை பறிக்கும் அது என்னது? உரைக்குள்ள இருக்கும் உயிரை பறிக்கும் அது என்னது? நீதான் சொல்லணும். எது உரைக்குள்ள இருக்கும்? அது எடுத்தோன்னா உயிர் போயிடும். எடுத்த அதோட வேலையை பார்த்தா ஹார்ட் வந்து உரைக்குள்ள இருக்கா? உரைன்னா பேக்கெட்மா. அரசர்லாம் என்ன வச்சிருப்பாங்க கையிலேயே? திருடன் அரசர் அவெல்லாம் என்ன வச்சிருப்பான் முன்னாடி காலத்துல? உரைக்குள்ள இருப்ப காசை எடுத்தா உயிரை கொண்டுமா? யோசி. காய்கறி வெட்டுறதுக்கு என்ன யூஸ் பண்றோம்? உரைக்குள்ள வச்சிருப்பாவா, அது ஷார்ப்பா இருக்கும். எடுத்த உடனே எதிரிய வெட்டி சாச்சிடலாம். உரைக்குள் இருக்கும் உயிரை பறிக்கும் கத்தி. நான் போகாத பொந்துக்குள்ளே என் தம்பி சங்கரன் புகுந்து விட்டான். அவன் யார்? நான் போக முடியாத, ஏற்கனவே கேட்டிருப்போம். நான் போகாத பொந்துக்குள்ளே என் தம்பி சங்கரன் புகுந்து விட்டான். ஊசி ட்ரெஸ் எல்லாம் தைக்கிறதுக்கு ஊசி நூல் நூலுக்குள்ள ஊசி போறதில்ல, அதான் அது. வாய் என்று கூப்பிடும், போவென்று சொல்லும், ஆனால் வாய் திறந்து பேசாது அது என்னது? காத்தால 9:30 மணி ஆச்சுன்னா உங்களுக்கு இப்ப நீங்க ஸ்கூலுக்கு வந்துட்டீங்களா? நீங்க ஸ்கூல்ல என்டர் ஆயிட்டீங்க. மொத்த பேரும் இந்த டைமுக்கு எல்லாரும் உள்ள இருக்கணும்னு இருக்கா ரூல்ஸ். அந்த டைமுக்கு மேல வந்தா அப்படியே அனுப்பிடுவாங்க. லேட் கமர்ஸ்ல போடுவாங்க. அதுக்கும் மேல வந்தா அப்படியே வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. 10-15 நிமிஷம் மேல வந்தா. சரியா? அப்போ எதை வச்சு நீங்க வந்து எல்லாரும் முடிஞ்சு போச்சு, டைம் ஆயிடுது அப்படின்னு எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க? எல்லா பசங்களும் பெல்லு. அத மாதிரி இப்போ கம்பெனியில வேலை பண்றாங்கல்ல, தொழிற்சாலை, அங்க என்ன சொல்லுவாங்க? அங்க என்ன பண்ணுவாங்க? இந்த லெதர் கம்பெனி, அப்புறம் இந்த மிஷின் டூல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவாங்கல்ல, அந்த கம்பெனி, கார் கம்பெனி, அந்த கம்பெனிலலாம் தொழிலாளர்கள்லாம் வேலை பண்ணுவாங்க தெரியுமா? வுட்டு எல்லாம் வச்சு. அங்க வந்து எல்லாரும் வந்துட்டாங்கன்னா இந்த டைமுக்குள்ள வந்துடணும். உடனே என்ன பண்ணுவாங்க? கால் பண்ணுவாங்களா? ஒவ்வொருத்தருக்கும் கால் பண்ணுவாங்களா? பெல்லுக்கு பதில் அங்க என்ன இருக்கும்? சங்கு. சங்கு சத்தம் வரும். பான்னு ஒரு சத்தம் வரும்ல, வாயன்னு வர்றது இல்ல, அது ஆரன் சவுண்ட். அது இல்ல, ஆம்புலன்ஸ் சவுண்ட் இல்ல. சங்கு. தொழிற்சாலையில ஒரு சங்கு முழக்கம் வச்சிருப்பாங்க. அதை முழங்கிட்டுன்னா எல்லாரும் உள்ள வந்துடணும். அதுக்கப்புறம் அதை அடிச்ச உடனே அவங்க டைம் முடிஞ்சு போச்சு, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அர்த்தம். புரியுறதா? அது ஆனா வாய் திறந்து பேசுறதா? அது சங்கு. 3 கொம்பு மாடு ஒரு கொம்பால் முட்டுது அது என்னது? காலில் போறோம், காட்டு வழியில போறோம், குத்திடுறது என்ன குத்தும்? முள்ளு. அது இன்னொரு முள்ளு இருக்கு, நெருஞ்சி முள்னு இருக்கு. அதுக்கு மூணு பக்கம் இருக்கும். ஒரு பக்கத்துல குத்தும், ஒரு பக்கம் ஒரு கொம்பால் முட்டுது. 3 கொம்பு ஒரு கொம்பால் முட்டுது, நெருஞ்சி முள். ஏரி தண்ணீரில் வற்ற எருமை கடா உப்ப அது என்னது? தண்ணியில எருமை மாடு பாத்தீங்கன்னு வச்சுக்கோ, ஏன் குளிக்கும்ல எருமை மாடு. தண்ணி வத்த எருமை மாடு நல்லா தெரியும்ல, அத மாதிரி இது. ஏரி தண்ணீர் வற்ற எருமை கடா உப்ப. வீட்டில் வந்து பண்ணி சாப்பிடுவாங்க. ஹோட்டலில் இந்த ஸ்ட்ரீட் கடையெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் வச்சுருப்பாங்க, அங்கெல்லாம் இருக்கும். அது என்னது? அது முன்னாடிலாம் இந்த பாட்டி இட்லிலாம் விற்பாங்கல்ல, அவங்க அதெல்லாம் பண்ணுவாங்க. என்னது அது? எனக்கு இது சுட்டு தரியா அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்கு. பாத்தியா, உடனே ஞாபகம் வந்து பணியாரம். உப்பு ஸ்வீட்டுன்னு இருக்கும்ல, அதான் பணியாரம். எண்ணெய் வத்த அது நல்லா உப்பி வரும்ல, வெந்து, அதான் பணியாரம். ரத்தத்தில் வளர்வது ரத்தம் இல்லாதது அது என்னது? தண்ணியா? தண்ணி ரத்தத்துல வளருதா? அதுக்கு ரத்தம் தேவைப்படுதா? ஏமா யோசிமா. ரத்தத்தில் வளர்வது அதெல்லாம் இப்ப எல்லாம் அழகுபடுத்திக்கிறாங்க. எல்லாம் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வச்சு. அது நமக்கு சேஃப்டிக்கும் இருக்கு. கத்தி இல்ல, இது வந்து இயற்கையானது, இயற்கையா கடவுள் படைச்சது. என்னது அது? நம்ம உடம்போட ஒட்டி இருக்கும்.
உடம்புல ஒரு பாகம் அது. அது இல்லைன்னா உயிர் போகிற மாதிரி கத்துவோம். மூக்கு. மூக்குல இல்ல, மூக்கு ரத்தத்துல ரத்தம் இல்லாம இருக்காதுல்ல. மூக்குல அடிபட்டா ரத்தம் வரும். வெளிப்பகுதிமா. கை 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 வெளிப்பகுதி. அதுல கையில ரத்தம் வருமே. வேற என்னது சொல்லு. கண்ணு. எதுக்கு நெயில் பாலிஷ்லாம் போட்டுப்பீங்க? மருதாணி வச்சுப்பாங்க, நெயில் பாலிஷ் போட்டுப்பாங்க. எந்த இடத்துல வச்சுப்பீங்க நெயில் பாலிஷ்? கையில எந்த இடத்துல வச்சுப்ப நெயில் பாலிஷ? நகம் தான் அது. நகத்துல புடுங்கினா ரத்தம் தெரியும். ஆமா, நகத்துல பிடுங்கினாதான் ரத்தம் வரும். இந்த நகத்தை கட் பண்ணா ரத்தம் வருதா? வராது. நகம் வளர்றது இல்ல, நகம் தனியா வளரல, நம்ம சதையோட அது சேர்ந்து இருக்கிறதுனால வளருது. ரத்தத்தால் வளர்வது ரத்தம் இல்லாதது. என்னது அது? நகம், நெயில். தண்ணீர் இல்லாத தடாகத்திலே தாவி பாயுது ஒரு கப்பல். மீனா? யோசிமா. கப்பல். கப்பல் எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும், ஹைட்டா தெரியும்ல. இங்கேருந்து பார்த்தோம்னா அங்கேருந்து கடல் கிட்ட, கடல்ல கப்பல் போறதுன்னு பாத்துக்கோவேன். இங்கேருந்து பார்த்தோம்னா தெரியும். கடல் கிட்ட நின்றுட்டு பார்த்தோம்னா சொன்ன. ரொம்ப அறிவாளியா பேசுறிய. பதில் அப்ப சொல்லு. இதுக்கு அவ்வளவு அறிவாளியில சொல்லு பதில. எது தண்ணீரை சேமிச்சு வச்சுக்கும்? தண்ணீரை சேமிச்சு வச்சுக்கும், தேவையானப்போ எடுத்துக்கும். இது ஒரு அனிமல், ஒரு விலங்கு. என்னது அது? யானை. டெசர்ட்ல இருக்கும். என்னது அது? பாலைவனம். பாலைவனம் தான் டெசர்ட். டெசர்ட்னா பாலைவனம். ஒட்டகம். அப்பா, இந்த ஒட்டகத்தை வரவழைக்கிறதுக்கு இத்தனை பாடுபட வேண்டியதா இருக்கும். தண்ணீர் இல்லாத தடாகத்திலே தாவி பாய்து ஒரு கப்பல். கப்பல்னா ஹைட்டா தெரியும். நம்ம ரொம்ப தூரத்துல இருந்து அந்த பாலைவனத்துல பார்த்தோம்னா, அங்கேயும் இருக்கும். முக்காவாசி அங்கதான் இருக்கும். ஒட்டகம். இது ஜிராஃபி இல்ல, கேமல். சரியா? ஒட்டகச்சிவிங்க வேற, ஒட்டகம் வேற. தண்ணீர் இல்லாத தடாகத்திலே தாவி பாய்து ஒரு கப்பல், ஒட்டகம். மூட்டை மூட்டையா எரித்தாலும் ஒரு பிடி சாம்பல் கூட இருக்காது, ஆகாது. அது என்னது? மூட்டை மூட்டையா எரிச்சாலும் பிடி சாம்பல் கூட ஆகாது. அது என்னது? அதை வச்சு கூட ஆராய்ச்சி எல்லாம் பண்றாங்க. என்ன எது அவங்க எந்த காலத்துல வாழ்ந்தாங்க, அது நிறைய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணலாம். அதை பாதுகாக்கிறதுக்காக நம்ம என்னென்னவோ போடுறோம். அது கருப்பா மாறும், வெள்ளையா மாறும். குழந்தை பிறந்ததுலேருந்து சில வயசு வரைக்கும் கருப்பா இருக்கும், அதுக்கப்புறம் வெள்ளையா மாறும். வெள்ளையா மாறாம முடி, தலைமுடி. தலைமுடி. மூட்டை மூட்டையா எரித்தாலும் பிடி சாம்பல். முடி மட்டும் எரியவே எரியாது, சாம்பல் ஆகாது. சரி. திரண்டு வந்த மக்கள் ஒரே திசை நோக்கி பார்க்கிறார்கள். எதை பாக்குறாங்க? நிறைய பேர் வருவாங்க. வந்த உடனே எல்லாரும் போய் அந்த இடத்துல உக்காண்ட உடனே ஒரே பக்கம் தான் பாப்பாங்க. ஒரே விசில் அடிப்பாங்க, ஐ தட்டுவாங்க. அப்படிலாம் இல்ல. மேரேஜ்ல எத்தனையோ பேர் அந்த பக்கம் திரும்பி இருப்பா, இந்த பக்கம் திரும்பி டான்ஸ் ஆடுவா. பொங்கல்லாம் இல்ல. என்னது பொங்கல்? என்ன சொல்றமா? திரண்டு வந்த மக்கள் ஒரே திசை நோக்கி பார்க்கிறார்கள். அந்த இடத்துக்குள்ள இப்ப ஏதாவது ஒண்ணு போகணும்னா என்ன பொழுது போகணும்னா பார்க்க போறோமா? என்ன பார்க்க போறோம்? யூடியூப் பாக்குறீங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் யூடியூப்லாம் கிடையாது. அப்ப என்ன பாப்பீங்க? இப்ப யூடியூப் இருந்தாலும் இப்பயும் போய் பாக்குறாங்க நிறைய பேர். என்ன பாப்பாங்க? அங்க போய் பார்த்தா மாதிரி இருக்குன்னுவாங்க. அங்கங்க என்ன இருக்குங்க? என்னென்ன தேட்டர் இருக்கு? தேட்டர் கமலா தேட்டர். அப்புறம் காசி தேட்டர். அப்புறம் ஃபோரம் மால் எல்லாம் இருக்கா? அதுக்குள்ள போய் என்ன பாப்பீங்க? எங்க பாப்பீங்க? படம் பாக்குறீங்களா? அதான் அது. ஒரே திசை நோக்கி தானே பாக்குறேன். எல்லாரும் ஒரே டைம்ல அங்க அதானே பாப்பீங்க. அதான் திரைப்படம். திரண்டு வந்த மக்கள் ஒரே திசை நோக்கி பார்க்கிறார்கள், திரைப்படம். சொல்லு. நான் கடிஜோக்கு ஒரு பையனை ஒரு அம்மா குத்துவிளக்கு வாங்கிட்டு வர சொன்னாங்களாம். அவன் வாங்கிட்டு வரலையா? ஏன் தெரியலையே, நீயே சொல்லிடு பதில. தெரியலனா கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் ஆன்சர் இருக்கும், போய் மறக்காம செக் பண்ணி பாரு. மறுபடியும் பார்க்கலாம்.